ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் சீசன் வித் லவ். எல்லோரும் சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். லாஸ்ட் வீக்கே லாங் வீடியோ போட வேண்டியது, பட் அப்படி இப்படின்ட்டு ரொம்ப டிலே ஆயிருச்சு. சரி, இந்த வாரம் எப்படியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு ஒரு வழியாக போட்டாச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து ஒரு டே ரொட்டீன் வீடியோ தான். அண்ட் கார் வந்து எப்படி வந்துச்சு, எப்படி வாங்குனீங்க அக்கா அப்படிங்கிற மாதிரியெல்லாம் கேட்டிருந்தீங்க. ரேட் எப்படி, இஎம்ஐ வந்து இந்த மாதிரி வந்து பே பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இந்த வீடியோவில் அது எல்லாமே இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். பட் ஒவ்வொருத்தரோட இதுவும் வந்து ஒரு ஒரு மாதிரி இருக்கும். நான் எந்த மாதிரி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத vlogல ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது வந்து என்னோட அபிப்பிராயம் தான். மேபி இதுக்கு வேறு ஆப்ஷன்ஸ் கூட இருந்திருக்கலாம். எனக்கு இது ஓகே, இந்த முடிவு எடுத்தாகணும் அப்படிங்கிறதுக்காக இது எடுத்துட்டேன். ஸோ vlog வந்து கண்டினியூ பண்ணலாமா? ஸோ எப்போவுமே நம்மளோட யூடியூப் சேனலில் காலையில் 8 மணி அப்படிங்கும்போது கண்டிப்பாக ஒரு மினி vlog வந்துடும் இல்லையா? ஸோ 8 மணிக்கு இது போஸ்ட் பண்ணுறதுக்காகவே 7:45 அப்படிங்கும்போது பிரேக்ஃபாஸ்ட்டு, லஞ்சு, கிச்சன் வேலைகள், க்ளீனிங் எல்லாத்தையும் முடிச்சுட்டு 7:45 to 8 o'clock கொஞ்சம் ரிலாக்ஸாக உட்காருவேன். காலையில் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதே அந்த 1980s 90s சாங்ஸ் எல்லாம் வந்து கேட்க ஆரம்பிப்பேன். அதில் ஒரு சில பாட்டுகள் அன்னைக்கு வந்து ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கும். அந்த பாட்டை செலக்ட் பண்ணி அதில் எனக்கு பிடிச்ச லைனை எடுத்து நம்மளோட இன்ஸ்டா ஸ்டோரியில் வச்சு தான் குட் மார்னிங் மெசேஜே போடுவேன். அதுக்கப்புறம் தான் நம்மளோட டே கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்கும். முந்தின நாள் எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு 10 மணிக்குள்ளே பெட்டுக்கு கூட்டிகிட்டு போனாலும் மித்ரன் தூங்குறதுக்கு ஒரு 11:30 ஆயிரும். கொஞ்சம் ஸ்டோரிஸ் சொல்லி அவன் எனக்கு கொஞ்சம் ஸ்டோரி சொல்லி கடைசியாக ஒரு மிரட்டினா தான் சார் தூங்க ஆரம்பிப்பான். ஸோ காலையில் எழுந்திருக்கிறதுக்கு ரொம்ப லேட்டு தான். மித்திரனை வந்து எப்படியாச்சும் சமாளித்து எழுப்பிடலாம். ஆனால் ஹரிஷ்மிதாவை எழுப்புறது ரொம்ப கஷ்டம். அவளையும் வந்து தப்பு சொல்ல முடியாது. ஏன்னா முந்தின நாள் வந்து எப்போவுமே டெய்லி வந்து 12:30 1 அது வரைக்குமே முழிச்சிட்டு தான் இருப்பாள். அந்த டைமில் தான் மேடம் படிப்பாள். ஈவினிங் வந்து புக்ஸ் எடுத்து நான் பார்த்ததே இல்லை. ஸோ காலையில் எழுந்திருக்கிறதுக்கு அவளுக்கு கஷ்டமாக இருக்கும். கீழே இவனை கொண்டு போய் கிளப்பி பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் கொடுத்ததுக்கப்புறம் தான் மேடம் எழுந்திரிச்சு கீழே வந்து கடகடன்னு கிளம்ப ஆரம்பிப்பாங்க. பெங்களூரில் இருக்க வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹரிஷ்மிதாக்கும் மித்ரனுக்கும் ஸ்கூலுக்கு கிளம்புறது ஒரு பெரிய விஷயமா இருக்காது. கூலாக கிளம்பி போவாங்க. அங்கே மிரட்டவும் மாட்டாங்க இல்லையா? எப்பாச்சும் ஒரு நேரம் வந்து சத்தம் போடுவாங்க, அவ்வளோதான். அது ரொம்ப இருக்காது. பட் இங்கே வந்து அவங்களுக்கு நிறைய டிஃப்ரென்ஸ் தெரியுது. ஹரிஷ்மிதாவெல்லாம் சில நேரம் அலறிடுவான். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு அப்படின்னா, ஐயோ பிரின்ஸ்பால் சத்தம் போடுவார், மேக்ஸிமம் சத்தம் போடுவாங்க, அப்படி இப்படின்ட்டு பாவமாக இருக்கு. அம்மா என்னம்மா இப்படி நான் சொன்னேன், இங்கெல்லாம் அப்படி தாண்டா இருக்கும். பட் இப்படியெல்லாம் இருக்கிறதுனால தான் கொஞ்சம் எல்லாருமே வந்து கவனமாக படிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஸ்ட்ரிக்டாக இருக்கிற நேரத்தில் இருக்கணும். பட் இப்போ இருக்கிறதுக்கும் நாங்கள் இருந்த காலத்துக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குது. அப்போல்லாம் இருந்த மாதிரி இப்போ இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஸ்கூலுக்கே போக மாட்டீங்க அப்படின்னு. மேடம் எல்லாம் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக தான் இருப்பாங்க. நான் பார்க்கும்போது பேசும்போதெல்லாம் சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் ஒரு ஸ்ட்ரிக்ட்னஸ். பட் அது இல்லை அப்படின்னாலும் இந்த காலத்தில் குழந்தைகளை மேனேஜ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு சில நேரத்தில் செல்லங்கொஞ்சியாச்சு அப்படின்னா மித்ரனுக்கு உப்பு மூட்டை தான். அவனை கொண்டு வந்து கீழே விடுறதுக்குள்ள ஐயோ அம்மான்னு ஆயிரும். நானும் சொல்லுவேன், டேய் பேக் பெயின் வந்துருச்சுன்னா கஷ்டம் மித்து, நமக்கு மேனேஜ் பண்ணுறதெல்லாம் அப்புறம் ரொம்ப ரொம்ப சிரமமாயிரும் அப்படின்ட்டு. ஆனாலும் பாவமாக இருக்கும், அவனுக்கு அது ரொம்ப இஷ்டம். குழந்தையிலிருந்தே வந்து உப்பு மூட்டை தூக்கி தூக்கி இப்போவும் வந்து அப்படியே தான் கேட்டுட்ருக்கான். ஸோ எப்பாச்சும் ரேராக அட்லீஸ்ட் வீக்லி ட்வைஸ் அந்த மாதிரி கேட்பான். கேட்டேன் அப்படின்னா அப்படி முல்ல கொண்டு வந்து இறக்கி விட்டுருவேன். இறக்கி விட்டதுக்கப்புறம் அவனுக்கு ஒரு குஷி. அங்கேருந்து இறங்கி வரும்போது நான் சொல்லணும், ஐயோ அம்மா அப்படின்ட்டு சத்தம் போட்டே வந்தேன் அப்படின்னா அவனுக்கு அப்படி ஒரு குஷியாக இருக்கும். அவ்வளோதான், எழுப்புறது மட்டும்தான் அவனை பொறுத்த வரைக்கும் கஷ்டம். அதுக்கப்புறம் 10 to 15 minutes கட கட கடன்னு கிளம்பிடுவான் அவனே ப்ரஷ் பண்ணிவிட்டு. ஸோ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இடியாப்பம், தேங்காய் பால். இந்த 2 காம்போ இருந்துச்சுன்னா ஹரிஷ்மிதா மித்ரன் 2 பேரும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னைக்கு vlogல நெஸ்டேஷியா ப்ராடக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் அப்பப்போ இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. ஸோ இந்த செராமிக் பிளேட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிப் ரெசிஸ்டன்ட், 100% ஃபுட் சேஃப் அண்ட் லெட் ஃப்ரீ. மைக்ரோவேவ்லேயும் வச்சுக்கலாம், டிஷ்வாஷர் சேஃபும் கூட. எக்கச்சக்கமான டிசைன்ஸ் இருக்குது. இதில் ஒரு 4 பிளேட்ஸ் இருந்தது. உங்களுக்கு நான் ஷார்ட்ஸில் வந்து அதை இன்க்ளூட் பண்ணி காட்டுறேன். அண்ட் ஒன் மோர் ஸ்கொயர் ஷேப்லையுமே ஒரு பிளேட் வந்து இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். அதுவுமே வந்து இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் இருக்கிறது தான். சரி, மார்னிங் வந்து எத்தனை பேர் மிரட்டி குழந்தைகளை ஸ்கூலுக்கு அனுப்புவீங்க? நான் சின்ன வயசில் இருக்கும்போது எங்கள் அம்மாட்டையில நல்லா திட்டு வாங்கிட்டு போயிருக்கேன். பட் அந்த டே வந்து நல்லா இருக்கிற மாதிரியே தோணாது. எனக்கு குழந்தைங்க ரொம்ப சாஃப்டாக ஹேண்டில் பண்ணி வீட்டுக்குள்ளே சத்தமே இல்லாமல் அவங்கள வந்து ஸ்கூலுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைப்பேன். நீங்கள் எப்படி அப்படின்னு கமெண்ட்ஸில் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். 90% வந்து மித்துக்கு லஞ்ச் என்னவா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். அது இருந்தால் கம்முன்னு சாப்பிட்டு வந்துடுவான். பட் அதுக்கு சைட் டிஷ் வந்து எக் வைப்பேன், அப்படி இல்லைனா சிக்கன் வைப்பேன். அப்பப்போ அவனுக்கு தெரியாமல் கேரட் ரைஸ், பீட்ரூட் ரைஸ் இந்த மாதிரி பேக் பண்ணி கொடுத்துட்டேன்னு வைங்களேன், அன்னைக்கு ஈவினிங் என்னை பார்க்கும்போது அவனுக்கு கண்ணில் கதை கதைன்னு நிற்கும்.
இப்பல்லாம் வந்து ரொம்ப சுதாரிச்சுட்டான். காலையில கிச்சன் வரும்போதே எனக்கு என்ன பேக் பண்ணீங்க அப்படின்ட்டு பாக்ஸில் செக் பண்ணிட்டு ஓகே அப்படின்னா தான் சார் வந்து பேக் எடுத்துகிட்டு போகிறது. அப்படி இல்லைன்னா அங்கேயே எடுத்து வச்சு சப்பாத்தி போட சொல்லி எடுத்துகிட்டு போவான். தோசை கூட அவன் அவ்வளோ வந்து விரும்புறதில்ல. காலையில எப்படியோ நேரமே வந்து குழந்தைகளுக்கு சாப்பாடெல்லாம் ரெடி பண்ணிடுறோம். கொஞ்சம் வந்து சூடு தாங்கணும், ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா இந்த பேக்ஸ் வந்து கண்டிப்பாக நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். ஒரு 1 வீக்காக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. அவங்களுக்கே வந்து கொஞ்சம் சூடாக அதாவது வெது வெதுன்னு இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ மத்தியானம் சாப்பிடும்போது கொஞ்சம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நெஸ்டேஷியாவோட இன்சுலேட்டட் டிஃபன் பேக்ஸ் ஹீட் இன்சுலேஷன் டிசைனோட இருக்குது. லீக் ப்ரூஃப் தெர்மல் ஃபாயில் இன்டீரியரில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனாலேயே ஃபுட்டு வந்து நல்லா வார்மாக ஒரு 6 மணி நேரத்துக்கு தாங்குது. அன்னைக்கு வந்து ஹரிஷ்மிதா லீவ் போட்டுட்டான். எனக்கு காலையிலேயே தெரியும் எழுந்திருக்கவே மாட்டேன் இன்னைக்கு போகல அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தா. ஏன்னா ஒரு 1 வீக்காக பார்த்தீங்கன்னா பேக் பெயின் அவளுக்கு கழுத்துக்கிட்ட நல்லா வந்து பிடிச்சிக்கிச்சு. அந்த ஸ்டெப்ஸ் ஏறி போகும்போது ஃபோனை பார்த்துட்டே ஏறி இருக்கா, வழுக்கி விட்டு விழுந்துட்டு எங்கிட்ட சொல்லவே இல்லை. ஏன்னா ஃபோனை பார்த்துட்டு போனதுனால விழுந்தோம் அப்படிங்கிறக்கா நான் திட்டுவன்ட்டு சொல்லவே இல்லை. நானும் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு 2 3 நாளாக கூப்பிட்டு போகிறேன். அவளுக்கு பெயின் கம்மியான மாதிரி இல்லை, எனக்கு பயம் பிடிச்சிருச்சு. அப்புறம் ஒரு நாள் நல்லா மிரட்டி கேட்கும்போது தான் சொன்னா இந்த மாதிரி ஸ்டெப்ஸில் விழுந்துட்டேன் அப்படின்ட்டு. அப்புறம் தான் அதுக்கேற்ற மாதிரி ட்ரீட்மெண்ட் கொடுத்து இப்போ கொஞ்சம் ஓகேவா இருக்கா. காலையில் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் அப்படின்னா ஒரு 5 to 10 மினிட்ஸ் வாக் இருக்கும். வந்ததுக்கப்புறம் ஹரிஷ்மிதா வீட்டில் இருக்கிறதுனால நான் கிளம்புறதுக்கு எப்படி ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆகும் அப்படின்ட்டு ஃபஸ்ட்டு வேலையாக நம்மளோட காருக்கு வந்து சார்ஜ் போட்டு விட்டுட்டேன். நிறைய பேர் இவி அப்படின்னா என்னென்னு கேட்டிங்க. எலக்ட்ரிக் வெஹிக்கிள் தான். நான் வந்து பெட்ரோல் அண்ட் டீசலில் வந்து எனக்கு அது செட் ஆகிற மாதிரி தெரியல. ரொம்ப வந்து ஜாஸ்தியாக செலவு கொடுத்தது சாண்ட்ரோ. ஸோ அதனால் வந்து இவியே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு இதுதான் நமக்கு ஓகேவா இருக்கும் அப்படின்ட்டு எடுத்தாச்சு. எப்படி எனக்கு டெய்லி வந்து கார் தேவைப்படும், காலையில் ஈவினிங் 2 நேரமே. ஸோ ரெகுலராக யூஸ் பண்ணுறவங்களுக்கு இவி வந்து பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு வந்து சார்ஜர் கனெக்ஷன் முந்தின நாள் தான் கொடுத்தாங்க. இதுக்கு வந்து 3 ஃபேஸ் இருக்கணும். பட் நம்மளது வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் இருக்குது. சொந்த வீடாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம அதுக்காக செலவு பண்ணி நம்ம அந்த 3 ஃபேஸ் லைன் வந்து எடுத்துக்கலாம். பட் நாம் வந்து ரெண்டட் ஹவுஸில் இருக்கோம். பட் இதை அப்ளை பண்ணி நம்ம வாங்குறதுக்கும் டைம் ஆகும், செலவும் ஆகும். அதனால் அவங்களே என்ன சொன்னாங்கன்னா சிங்கிள் ஃபேஸே போதும், நீங்கள் வந்து சார்ஜ் பண்ணுற டைம் மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி ஆகும், அதனால ஓவர் நைட் மாதிரி போட்டுக்கோங்க, ஸோ ஃபுல்லி சார்ஜ் ஆகிக்கும் அப்படின்னாங்க. சரின்ட்டு அதுக்கே ஓகே சொல்லியாச்சு. இப்போ 3 ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா 8 ஹவர்ஸ் சார்ஜ் ஆகிற இடத்துல இது வந்து ஒரு 14 to 15 ஹவர்ஸ் டைம் எடுக்குது. பட் ஓகே, ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி வைக்கணுங்கிறது இல்லை, நமக்கு தேவைப்படும் போது சார்ஜ் போட்டுக்கலாம். 100% சார்ஜிங்கில் வந்து எப்போவுமே கார் வந்து நிறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நம்ம ஒரு 80% அந்த அளவுக்கு வந்து சார்ஜ் பண்ணால் போதும். நான் ஃபஸ்ட்டு டைம் இதில் சார்ஜ் பண்ணுறதுனால 100 கொண்டு வந்துட்டு எவ்வளோ மைலேஜ் கிடைக்குது அண்ட் நமக்கு எவ்வளோ நாள் வருது அப்படிங்கிறதுக்காக ஃபஸ்ட்டு டைம் வந்து ஒரு 100% வந்து சார்ஜ் போட்டேன். இப்போ ஓவராலாக பார்த்தா இதோட பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்குது. போக போக எப்படி வருது அப்படின்ட்டு சொல்ல. லாங் டிரைவ் வந்து ஓகேவா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. லாங் டிரைவ் இவி காருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். பட் நம்ம கொஞ்சம் பிளான் பண்ணி போகணும். அதாவது சார்ஜிங் பாயிண்ட் எல்லாம் எங்கே இருக்குது, நாம் மத்தியானம் லஞ்சுக்கு எங்கே பிரேக் எடுக்கிறோம், இல்லை காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. ஸோ அதை பொறுத்து எப்படி லஞ்சுக்கு போகிறதுக்கு வந்து ஒரு 1 hour ஆகுதுன்னு வைங்களேன் சாப்பிட்றதுக்கு. அந்த 1 மணி நேரம் ஒரு இடத்துல சார்ஜ் போட்டுட்டு நம்ம போய் சாப்பிட்டு வந்து கார் எடுத்துகிட்டு ட்ரைவ் பண்ண வேண்டியதான். இந்த மாதிரி நம்ம ஓட்டிக்கலாம். பட் அவசரத்துக்கு அதாவது ஒரு எமர்ஜென்சி நம்ம ஒரு இடத்துக்கு போகணும் அப்படிங்கும்போது இது வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் கொடுக்கும். ஏன்னா இதில் இருக்க சார்ஜரை பொறுத்து நம்ம அந்த இடத்துக்கு போய் சேர்றதுங்கிறது கஷ்டம். இடையில நம்ம சார்ஜ் போடணும். இதே பெட்ரோல் டீசலாக இருந்தால் டக்குன்னு ஃபியூயலை ஊற்றுறமா போயிட்டே இருக்கலாம், அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஸோ எமர்ஜென்சிக்கு ஷார்ட் டிஸ்டன்ஸுக்கு ஓகே. ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் அப்படிங்கும் போது இது கொஞ்சம் ப்ராப்ளமாக தான் இருக்கும். அது வந்து சார்ஜ் பண்ணுறதில்ல. ஹரிஷ்மிதாக்கும் மித்ரனுக்கும் சிக்கன் டிக்கா வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதனால மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். ஈவினிங் அவன் ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் 2 பேர்த்துக்கு பண்ணி கொடுத்துர்லாம் அப்படின்ட்டு ஆஃபீஸ் போகிறதுக்கு முன்னாடி இந்த வேலையை முடிச்சாச்சு. இன்றைக்கி நான் சிக்கனை மேரினேட் பண்ணி ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன் இல்லையா, இது வந்து ஷாலோ போரோசிலிகேட் கிளாஸ் ஃபுட் ஸ்டோரேஜ் கண்டெய்னர். ப்ரீமியம் குவாலிட்டியால் ஆனது, லெட் ஃப்ரீ அண்ட் ஃபுட் சேஃப். மைக்ரோவேவ்லேயும் யூஸ் பண்ணிக்கலாம், அவன் சேஃபும் கூட. பட் என்னென்னா இதில் லிட் இல்லாமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கணும். ரெஃப்ரிஜிரேட்டரில் யூஸ் பண்ணிக்கலாம், டிஷ்வாஷரும் சேஃபும் கூட. இதில் செட் ஆஃப் 4 வரும். எனக்கு வந்து அதோட கலர் அண்ட் ஷேப் ரொம்ப பிடிச்சதுனால இது செலக்ட் பண்ணி எடுத்திருந்தேன்.
கார் வந்து திடீர்னு ஏன் வாங்குனீங்க அப்படின்ட்டு நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா நம்மகிட்ட 2 கார் இருந்தது பெங்களூர்ல இருக்கும்போது. நெக்ஸான் ஒண்ணு இருந்தது, சாண்ட்ரோ ஒண்ணு இருந்தது. இது வந்து ஒரு ஃபேமிலியா நான் ஷேர் பண்றேன் அவ்வளோதான். ஓகேங்களா? யாருக்குமே வந்து லோன் இல்லாத லைஃப் இருக்காது. ஏதோ ஒரு கட்டத்தில எப்படியா வாங்கிருவோம். ஸோ டாக்ஸில் பெனிஃபிட் கிடைக்கும் அப்படி இப்படின்ட்டு ஹவுசிங் லோனு, கார் லோனு இப்படி ஏதாச்சும் ஒன்று எடுத்து வச்சுருவோன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி தான் நம்மகிட்ட 2 கார் இருந்தது. சாண்ட்ரோ அண்ட் நெக்ஸான். ஆக்சுவலா நெக்ஸான வந்து எடுத்துக்கோங்க அப்படின்ட்டு நெறைய பேர் சஜெஸ்ட் பண்ணியிருந்தாங்க. ஆனா, எனக்கு அந்த நேரத்துல இருந்த சூழ்நிலை என்னன்னா, ஹாஸ்பிட்டல் எக்ஸ்பென்சஸ் ஆயிருந்தது. தென் குழந்தைகளோட ஃபீஸு நம்ம ஒரு இடத்துல போய் செட்டில் ஆகணும். இந்த மாதிரி செலவுகள் ஜாஸ்தி இருக்கிறதுனால, நெக்ஸான வந்து ஹோல்ட் பண்ணி வைக்கிறக்கு எனக்கு விருப்பம் இல்ல. அது ஆஃபீஸ் நேம்ல இருந்தது. ஸோ, நாம அங்கிருந்து இங்க எடுத்துட்டு வரம்போது, ஆஃபீஸ்க்கு ஃபுல்லா அமௌண்ட்ட பே பண்ணிட்டு, நம்ம பேர்ல மாத்தி எடுத்துட்டு வரணும். அது ஒரு பிரச்சனை. என்னால அவ்ளோ பணத்த வந்து ஒரே டைம்ல பே பண்றக்கு முடியாது. அண்ட் நம்ம வந்து லோன் போட்டாலும் நமக்கு லோன் குடுக்குறக்கு யாருமே இல்ல. ஸோ அதனால அது வேண்டாம். அத அப்படியே முடிச்சிடலாம் அப்படின்ட்டு அத ஃபுல்லா க்ளோஸ் பண்ணிட்டு அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வந்துட்டேன். சாண்ட்ரோ வந்து என்னோட கார். எப்பவுமே என் கூட இருக்கட்டும் அப்படின்ட்டு ஒரு சென்டிமெண்ட்டா எடுத்துட்டு வந்துட்டோம். அது இல்லாம இங்க வந்து இப்போதைக்கு கார் வேண்டாம். கொஞ்ச நாளைக்கு இத வச்சு அப்படியே ஓட்டிட்டு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு பிளான்ல தான் இருந்தது. பட் சாண்ட்ரோ வந்து கேஏ வண்டி. அது ஒரு இது. அது மாத்துறக்கு ஒரு பெரிய இது இல்ல. ஒரு ₹50,000 என்னமோ ஆகும். ஆனா பயங்கரமா செலவு வைக்க ஆரம்பிச்சிருச்சு. அந்த கார்ல வந்து பெட்ரோல் ஒரு ₹3000க்கு போட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஹார்ட்லி 10 டேஸ் கூட வராது. அந்த அளவுக்கு வந்து பெட்ரோல் குடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அப்பா வந்து ஒரு தடவ எடுத்துட்டு போய் சர்வீஸ் எல்லாம் பண்ணுனாரு. பட் இருந்தாலும் செலவு மேல செலவு வச்சுட்டே இருக்குது அப்படின்ட்டு, அப்பா என்னன்ட்டாரு, "நீ பேசாம மாத்திக்கோ" அப்படின்ட்டாரு. பட் எனக்கு வந்து அது லோன் போடுறதுக்கான எலிஜிபிலிட்டி இல்ல. என்னடா பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கும்போது தான் அப்பா இருந்துட்டு, "நான் எடுத்து தரேன். நான் இஎம்ஐ கட்டுறேன். பட் நீ வந்து அத ஒத்துக்க மாட்ட. இன்கேஸ் உன்னால முடிஞ்சதுன்னா கட்டு. அப்படி இல்ல நானே கட்டிர்றேன் விடு" அப்படின்னாரு. அப்புறம் சரி இல்ல நீங்க லோன் மட்டும் போட்டு குடுங்க. மத்தபடி நானே பே பண்ணிக்கிறேன். எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல. எனக்கு ஒரு உந்துதல் இருக்கணும். ஒரு கமிட்மெண்ட் இருக்கணும். அது என்னோட கார் அப்படின்ட்டு நான் வந்து முழுசா அனுபவிக்கணும்ப்பா. ஒருத்தர் வாங்கி குடுத்த மாரி இருக்கக்கூடாது. அப்பாவா இருந்தாலும், அம்மாவா இருந்தாலும், நான் அது ஒரு என்ன சொல்றது? ஒரு கெத்தா அத நான் யூஸ் பண்ண ஆரம்பிக்கணும். அதனால ஃபர்ஸ்ட்டு நான் வாங்குன ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கட்டும் அப்டின்ட்டு அவர லோன் போட்டு குடுக்க சொல்லிட்டு இஎம்ஐ நான் பே பண்ணிக்கிறேன். இனிஷியல் அமௌண்ட் வந்து கொஞ்சம் பே பண்ணணும். அந்த சாண்ட்ரோவோட இது வந்து கொஞ்சம் பே பண்ணணும். தென் பே பண்ணிட்டு மத்தத வந்து இஎம்ஐயா கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆனா நான் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா, கடன் இல்லாத வாழ்க்கைய வாழணும் அப்படின்ட்டு. அதுதான் இன்னுமே என் மனசுல தோணுது. ஸோ மந்த்லி இதுக்குன்னு ஒரு தனியா காச எடுத்து வச்சுட்டு, எவ்ளோ சீக்கிரம் அத ப்ரீ க்ளோஸ் பண்ணணுமோ, அவ்ளோ சீக்கிரம் அந்த லோன ப்ரீ க்ளோஸ் பண்ணிரணும் அப்படிங்கிறது தான் என்னோட வைராக்கியம். ஸோ மந்த்லி சேவிங்ஸ்ல அதையும் வந்து ஒரு தனி பார்ட்டா எடுத்து வச்சாச்சு. ஃபர்ஸ்ட்டு எதா க்ளோஸ் பண்ணோம் அப்படின்னா, அது இந்த லோனா தான் இருக்கும். கார் சேல் பண்ண போறேன் அப்படிங்கும்போது பெங்களூர்ல நெறைய பேர் வந்து டிஎம் போட்டுட்டே இருந்தீங்க. நான் வந்து குடுக்காததுக்கு ஒரே காரணம் என்னன்னா, நெக்ஸான் எடுத்து ஒரு 3 மந்த்ஸ் அந்த மாரி தான் இருக்கும். அவரு அவ்வளவா அந்த கார ஓட்டவே இல்ல. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலைஸ்ட் அப்படி இப்படின்ட்டு. நம்மகிட்ட இருந்து என்னோட ஃபேமிலியா நீங்க என் கூட இருந்திருக்கீங்க. அதனால நீங்களும் வந்து நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து அதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்ல. நான் ஆஃபீஸ்ல குடுத்துட்டேன். அதுக்கப்புறம் அந்த கார் யாருக்கு போச்சு என்னன்னு கூட எனக்கு தெரியாது. பட் அத என்னால ஹோல்ட் பண்ண முடியாது. அந்த கார்னால தான் அப்படின்னு நான் சொல்ல வரல. பட் ஏதோ ஒரு ம் மனசுல ஒரு தப்பா ஒரு பட்டுட்டே இருந்தது. சரி வேண்டாம், யாருக்கும் வந்து ரிப்ளை பண்ணக்கூடாது அப்படின்ட்டு விட்டுட்டேன். இந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் அந்த 2 கார் சேல் பண்றேன்னு சொல்லும்போது, நெக்ஸானுக்கு கேட்கும்போது நான் வந்து யாருக்குமே நான் ஓகே சொல்லவே இல்ல. ப்ராப்பர்ட்டி அப்படின்னா நிலம், வீடு அப்படின்னு மட்டும் இருக்கணுங்கிறது இல்ல. காரா கூட இருக்கலாம் அப்படின்ட்டு ஒரு பாசிட்டிவ் திங்கிங்கோட எடுத்தாச்சு. அப்படி வாங்குன என்னோட சொத்து தான் நம்மளோட கர்வ் கார். ஸ்டவ்வுக்கு பக்கத்துல இருக்கிற ஏரியா ரொம்ப ஒரு மாரி கசகசன்னு இருந்த மாரியே இருந்தது. நானும் ஸ்டாண்ட 2 தடவ மாத்தி வச்சிருப்பேன். நீங்க பார்த்திருப்பீங்க. பட் இது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. இது வந்து நெஸ்டேஷியாவோட ஸ்பைஸ் ரேக்கு. நேச்சுரல் பேம்பூ வுட் ஃப்ரேம்ல ஆனது. எக்கோ ஃப்ரெண்ட்லி, பிபிஏ ஃப்ரீ அண்ட் ஃபுட் சேஃப். போரோசிலிகேட் கிளாஸஸ் குடுத்துருக்காங்க. மேல ஃபுல்லாவே வந்து நீங்க ஸ்பைசஸ் வச்சுக்கலாம். நான் வந்து மேல வந்து மஞ்சத்தூள், வரமிளகாய் தூள் இந்த மாரி ஆட் பண்ணிட்டு, கீழ இருக்கிறதுலலாம் வந்து நாட்டு சர்க்கரை, அப்புறம் பனங்கல்கண்டு இந்த மாரி வந்து போட்டு
போட்டு வச்சுருக்க சின்ன சின்ன இதில். ஸோ கிச்சன் வந்து நல்லா ஸ்டைலிஷாக ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா அந்த ரேக் வந்து ரொம்ப நல்லா இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த 2 ஆயில் பாட்டில் அப்புறம் ஹனி ஊற்றி வைக்கிற பாட்டில்ஸ் இது எல்லாமே வந்து நல்லா ஒரு ஸ்டுடி கிளாஸ் மெட்டீரியல், ட்ரெண்டி டிசைன்ஸில் வருது, சிப் ரெசிஸ்டன்ட் அண்ட் வெரி டியூரபிள். ஸோ இது எல்லாமே வந்து நெஸ்டேஷியாவோட பேஜில் இருக்குது. நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் செக் பண்ணி பாருங்கள், லிங்க் இருக்குது. தேவைப்பட்டுச்சு அப்படின்னா உங்களோட கிச்சனில் வந்து இதை ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து பியோர் பிராஸ் ஹேண்டி, crafted from high grade brass, highly durable, naturally non-stick, inner surface, teflon free. அன்னைக்கு வந்து இதில் தான் குக் பண்ணேன், பெருசாக ஒன்றும் இல்லை. டபுள் ஹார்ஸ் இருந்தது, அது போட்டு ஒரு பாயாசம் ரெடி பண்ணியிருந்தேன். மித்ரனுக்கு இந்த பால் பாயாசமெல்லாம் ரொம்ப பிடிக்கும். நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, பாலில் வந்து எது செஞ்சாலுமே மித்துக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. ஸோ ஹரிஷ்மிதா வீட்டில் இருந்ததுனால இதுவும் ரெடி பண்ணிவிட்டு அவளுக்கு கொஞ்சம் பாயாசம், காலையில் பிரேக்ஃபாஸ்ட் இதெல்லாம் கொடுத்து அப்படியே ஆஃபீஸ்க்கு கிளம்பிட்டேன். சேமியா பாயாசம் இந்த மாதிரிலாம் வச்சோம் அப்படின்னா 2 பசங்களும் சாப்பிடவே மாட்டாங்க. அது என்னன்னு தெரியல, பாப்பாவுக்கு வந்து இந்த கேரளா டிஷ்ஷஸ் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால கோதுமை பாயாசம் இல்லை அடப்பிரதம் இந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சு அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிடுவான். அண்ட் மித்தும் அதே மாதிரி தான். எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் 3 பேரும் இது கொஞ்சம் நல்லா சாப்பிடுவோம். பட் ஹஸ்பண்ட் வந்து சாப்பிட மாட்டாங்க, அதனால் அவ்வளோவா ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பாயாசம் வைக்க மாட்டோம். பட் இப்போ குழந்தைங்க அடிக்கடி கேட்குறதுனால வீட்டில் இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் பண்ணி கொடுத்துறது. என்னோட விஷ்லிஸ்ட்லைன்னு பார்த்தீங்கன்னா நெஸ்டேஷியாவோட ப்ராடக்ட்ஸ் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கும். ரொம்ப யூனிக்காக இருக்குமா, அதனாலேயே எனக்கு எந்த பிராண்டுக்குள்ளே போய் செக் பண்ணினாலும் இந்த நெஸ்டேஷியா ஒன்ஸ் செக் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் போவேன். இதில் இல்லை அப்படிங்கும் போது தான் அதுக்குள்ளே போவேன். சின்ன வயசுலேருந்தே எனக்கு இந்த பிராண்ட் ரொம்ப பிடிக்கும். இப்போ மட்டும் இல்லை, நான் யூடியூபுக்கு வரதுக்கு முன்னாடி இவங்களோட ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இந்த மாதிரி டீ கப்ஸு, பவுல்ஸு, அப்புறம் குழந்தைகளோட சிப்பர், இதில் எல்லாமே நிறைய வெரைட்டியான ஆப்ஷன்ஸ் அண்டு ரொம்ப வந்து எப்படி சொல்கிறது, ஐ கேச்சிங்கான கலர்ஸில் இருக்கும். நிறையா நேரங்களில் ஏதாச்சும் இந்த சூப்பு இல்லை ஜூஸ் எல்லாம் போட்டோம் அப்படின்னா 2 பேரும் குடிக்கிறதுக்கு ரகலை பண்ணுவாங்க. பட் இந்த மாதிரி கொஞ்சம் அழகாக டிசைனான ஒரு கப்பில் ஊற்றி கொடுத்துட்டோன்னு வைங்களேன், அது எப்படி உள்ளே போகுதுன்னே தெரியாது, அந்த கப்புக்காகவே அதை குடிச்சிருவாங்க. ஸோ இதுதான் வந்து கார் வாங்கின கதை. நான் ஏன் கர்வ் எடுத்தேன் அப்படின்னா, நிறையா கார்ஸ் வந்து பார்த்துருந்தேன். ஈவி அப்படின்னு வரும்போது கொஞ்சம் ஜாஸ்தியான ரேஞ்சில் தான் வருது பெட்ரோல் அண்டு டீசல் கம்பேர் பண்ணும்போது. இதே வந்து பெட்ரோல் எடுத்திருந்தோம் அப்படின்னா எனக்கு வந்து 16 lakhs அந்த மாதிரி முடிஞ்சிருக்கும். கர்வ் அப்படிங்கிற, அதாவது ஈவிங்கிறதுனால இது வந்து ஒரு 22 அப்படிங்கிறதுல முடிஞ்சுது. பட் எனக்கு ஏன் இது மேலே ஒரு விருப்பம் வந்துச்சு அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ஓட்டி பழகின கார் வந்து எக்ஸன்ட். அதில் தான் ஓட்டி பழகினேன். அந்த கார் ஓட்டும் போது இருந்த திருப்தி வேறு எதுலேயுமே இல்லை. பட் கர்வை பார்த்த உடனே எனக்கு எக்ஸன்ட்டோட ஞாபகம் வந்தது. அதனால் சரி இதே எடுத்துக்கலாம் அப்படின்ட்டு. பிளாக் கலர் ரொம்ப நாளாக ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், எந்த கார் எடுத்தாலும் பிளாக் எடுங்கன்னு. பட் அவர் வந்து வேண்டாம், சென்டிமெண்ட்டாக அது வந்து நல்லா இருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டே இருந்தாங்க. பட் எனக்கு என்னமோ பிளாக் எடுக்கணும் அப்படின்ட்டு ஒரு உந்துதல் இருந்துகிட்டே இருந்தது. சரி ஃபஸ்ட்டு காரு நம்ம விருப்பத்தோடு எடுக்கலாம் அப்படின்ட்டு பிளாக் எடுத்துட்டேன். நாம் வந்து கார் வாங்கிட்டோம் அப்படின்ட்டு ஒரு சின்ன ஸ்டோரி சொல்லி நான் வந்து முடிச்சிட்டேன். ஆனால் அதுக்கு பின்னாடி இருந்த பெயின், அதுக்கு பின்னாடி இருந்த சாக்ரிஃபைஸ் இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி. அதெல்லாம் வந்து அனுபவிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு சிலர் வந்து இன்னுமே சொல்லுவாங்க, அதாவது நீ உனக்கெல்லாம் வந்து ரொம்ப லாவிஷான லைஃபு, நீ வந்து ரொம்ப சீன் போடுற அப்படி இப்படின்ட்டு. பட் அந்த சூழ்நிலையில் இருந்து பார்த்து அந்த பெயினை அனுபவிச்சா மட்டும்தான் தெரிய வரும். இப்போ வந்து அந்த நெகட்டிவ் கமெண்ட்ஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக நான் சொல்கிறேன். ஒரு சில விஷயம் வந்து நான் லேர்ன் பண்ணேன் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன், சரிங்களா? அதாவது ஒருத்தருக்கும் ஒவ்வொரு ப்ராப்ளம் இருக்கும். ஒருத்தருக்கு பணம், ஒருத்தருக்கு ஃபேமிலி, ஹெல்த்து, ட்ரஸ்ட்டு, இந்த மாதிரி எக்கச்சக்கமாக இருக்கும். பட் எல்லாருமே எல்லாத்து முன்னாடி ஸ்மைல் பண்ணணும் அப்படின்னு ட்ரை பண்ணுறோம். ஸோ எப்போவுமே ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும், 2 ப்ராப்ளம் எப்பவும் ஒன்றாகாது. அதே மாதிரி 2 பேர்த்தோட ஜேர்னியும் ஒன்றாகாது. ஒருத்தர் வந்து கம்பேர் பண்ணாமல் இருக்கணும் முக்கியமாக. ஏன்னா நமக்கு ரொம்ப ஹார்டாக தோன்ற விஷயம் ஒரு சிலருக்கு அது ஈஸியாக இருக்கலாம். இன்றைக்கி எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணி கெத்தாக நாம் நிற்கிறோம் அப்படின்னா அந்த விஷயம் இன்னொருத்தனால முடியாமையும் போகலாம். ஒரே ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கணும், ப்ராப்ளமை விட நாம் ரொம்ப ஸ்ட்ராங். டே பை டே, ஸ்டெப் பை ஸ்டெப் நாம் நிறையா விஷயங்களை வந்து கடந்து சர்வைவ் ஆகி வந்துட்டோம் நம்மளை அறியாமலேயே. ஸோ எல்லாத்தோட ஜேர்னியும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்.
நாம் இன்றைக்கி ஸ்ட்ரகிள் பண்ணுறது எல்லாமே நமக்கு ஒரு நாள் ஸ்ட்ரென்த்தாக மாறும். என்னோட பெயினில் இருக்கிற நிறையா பேத்துக்கு கண்டிப்பாக என்னோட லைஃப் ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ஸோ எல்லாத்தையும் அச்சீவ் பண்ண வரைக்கும் நல்லா தலை நிமிர்ந்து ஸ்ட்ராங்காக நாம் எதை நோக்கி போகிறோமோ அதை நோக்கி எந்த ஒரு டீவியேஷன் இல்லாமல் போயிட்டே இருக்கணும். ஸோ எல்லா வேலைகளும் முடிச்சுட்டு அப்படியே ஆஃபீஸ்க்கு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். கீப் சப்போர்ட்டிங் மீ. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.